நீங்க பிசினஸ் பண்றவங்களா? சாரி பிசினஸ், ஹோம் பேஸ்ட் பிசினஸ், மளிகை கடை, எந்த பிசினஸா இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு ஆன்லைன் ஸ்டோர் இருக்கா? அது மட்டும் இல்லாம நீங்க ஹோட்டல், கேட்டரிங் இந்த மாதிரி பிசினஸ் வச்சிருந்தா ஆன்லைன் ஆர்டர்ஸ் ஈஸியா எடுக்கலாம். இதுக்கு நீங்க கொஷாக் பிசினஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதுல உங்க ஆன்லைன் ஸ்டோர்ஸை கிரியேட் பண்ணிக்கலாம். உங்க கடைக்குன்னு ஒரு வெப்சைட் ரெடி பண்ணிக்கலாம். அதுல உங்க ஆன்லைன் ஸ்டோரை கிரியேட் பண்ணிக்கலாம். வெறும் 2999 ரூபாயில நீங்களே உங்க வெப்சைட்டை வெறும் 10 நிமிஷத்துல கிரியேட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் கேட்வே, டெலிவரி பார்ட்னர் இதெல்லாம் சேர்த்து வெறும் 2999 மட்டும்தான். நம்ம கோயம்புத்தூர்லயே 6200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ஃபிட்னஸ் ஸ்டுடியோ இருக்கு. அதுவும் ஃபேமிலி ஃபிட்னஸ் ஸ்டுடியோ. 6200 ஸ்கொயர் ஃபீட்லயா? ஆமா, நம்ம துடியலூர்ல இருக்க எவால்வ் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ தான் அது. அங்க குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் யாரு வேணா ஜாயின் பண்ணலாம். எவால்வ் பிளஸ் கிராண்ட் ஃபேமிலி ஃபிட்னஸ் ஸ்டுடியோ துடியலூர். இது மட்டும் இல்ல, விமென்ஸ்க்குன்னு எக்ஸ்க்ளூசிவா சரவணம்பட்டியில ஒரு பிரான்ச் இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சனல் லேடி ட்ரெயினர்ஸ் கூட இருக்காங்க. இவால்வ் விமன் ஃபிட்னஸ் சென்டர், சரவணம்பட்டி, எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் விமன். உங்க ஃபிட்னஸ் மேல எங்களுக்கு இவ்ளோ அக்கறை இருக்கும்போது உங்களுக்கு இருக்காதா என்ன? என்னப்பா இப்படி நின்னு பயமுறுத்துற? என்னமா அது? மூஞ்சில சாயங்கையும் பூச்சி வச்சிருக்க. உன்னை பயமுறுத்ததா வந்தேன். என்னைய பயமுறுத்தவா? ஆமா, சரி போ, நான் போறேன். சரி வெயிட் பண்ணுமா. அப்பா போயிட்டு வரேன். திருப்பி பயந்த மாதிரி நடிக்கிறேன். ஓகேவா? ஒரு த்ரில்லே இருக்காதுப்பா. சரி நம்ம ரெண்டு அம்மா பயமுறுத்தோமா? சரி, அப்போ நீ இப்படி மேக்கப் போட்டுக்கோ. உன்னை மாதிரியா? என்னமா அது? பூபா பாபி பாபி ஷா, பூபா பாபி பாபி ஷா. அம்மா பயந்துருச்சு. சக்சஸ். டாலு, டாலு, டாலு எந்திரிச்சிட்டியா? டேய் லெஃப்ட். ரைட். இப்ப ஸ்ட்ரைட்டா வாடா. 5 ஃபீட் அப்பாட்ட வந்துட்ட. என்ன டாலு, எங்க இருக்க? வா. இப்போ ஓபன் பண்ணு கண்ணா. குட் மார்னிங். என்ன நீ காஃபி குடிச்சிட்டு இருக்க? முன்னாடியே எந்திரிச்சிட்டியா? என் முகத்துல நீ முழிக்கவே இல்ல. இல்லடா, இங்க பாரு. கண்ணை மூடிட்டு அப்பா காஃபி குடிக்கிறனா, கண்ணை மூடிட்டு பேப்பர் படிக்கிறனா? கண்ணை மூடிட்டு பேப்பர் படிக்கிறியா? போப்பா, நீ ஏமாத்துற. இங்க பாரு அப்பா கண்ணை மூடிட்டே வரேன் பாரு. டார்லு கதவை தரடா. அப்பா கண்ணை மூடிட்டே இருக்கேன். நீ போ, சீட் பண்ற. இல்லடா, இங்க பாரு அப்பா கண்ணை மூடிட்டே இருக்கேன். கதவை தர. போடா. டாலு
கண்ணை மூடி இருக்கனா? டார்லு நீ போ. கண்ணை மூடி தான் இருக்கேன். மா நைட் சாப்பிட்றதுக்கு என்னம்மா? உப்புமா. என்னது உப்புமாவா? ஆமா, உப்புமா தான் எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல உனக்கு. அதனால தான் செய்கிறேன். மா வேற செய்மா. அப்போ வெங்காயம் தக்காளி கட் பண்ணி கொடுக்குறியா? மா டாலு, சொல்லு டார்லு. இன்னைக்கு நைட் என்ன டின்னர் தெரியுமா? என்னடா? உப்புமா. உப்புமாவா? அதனால நீ வரும்போது எனக்கு ஏதாவது நல்லதா வாங்கிட்டு வா. ஓகேடா, நல்ல ஃபுட்டா வாங்கிட்டு வந்துடுறேன் டார்லு. ஏய், சாப்பிட வாடி. நான் என் டாலு வந்தோன்னே சாப்பிட்டுக்கிறேன். ஆறி போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது, அவ்வளோதான் சொல்லுவேன். உன் உப்புமாவை யார் திம்பா? என் டாலு எனக்கு ஸ்பெஷலாக வாங்கிட்டு வந்திருக்காரு. அதான் வீட்டில் செஞ்சு வச்சுருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வரீங்க? உப்புமாவெல்லாம் மனுஷன் திம்பானா? நானும் என் டார்லும் பீட்சா சாப்பிட போகிறோமே. எதுக்குமா? உன்னை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்கு. போய் அந்த உப்புமாவை புதைச்சிட்டு வா, ஒரு பீஸ் தரோம். எனக்கு ஒன்று வேணாம், என் உப்புமாவே எனக்கு போதும். அப்பனு மகளுமே அதை கொட்டிக்கோங்க. அப்போ நீ சாப்பிட்ற டார்லு. நல்லாவா டாலு இருக்கு? இதுக்கு அம்மா வைக்கிற உப்புமாவே பரவாயில்ல. அப்போ அம்மா வச்ச உப்புமா சாப்பிடுவோமா? அது நமக்கு அவமானம் டாலு. அப்போ சாப்பிடறதுக்கு என்னதான் பண்றது? என்ன பண்றது? நான் வேணா உனக்கு தோசை சுட்டு தரட்டா? தோசையா? நீயா? ஆ, சாகர முடிவு பிறகு தூக்க மாட்டா என்ன, லாரி அடி வெட்டா என்ன? வா போலாம். நீ வா போலாம். என்ன இருக்கு டாலு? எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட் டார்லு? என்ன சட்னி வைக்கிறதுனா? அதெல்லாம் இல்ல, இந்த தோசை சுடுற வெசில் எங்க இருக்கு? தோசை கல்லே பார்த்தது இல்லையா? தோசை சுட போற? எனக்கு தெரியும் டாலு, உனக்கு தெரியுமா டெஸ்ட் பண்ண. நல்லா டெஸ்ட் பண்ணு டார்லு. 5 நிமிஷத்துல டாலு, வந்துடுறேன். டாலு இரு.
ரமேஷ் சார். கிளம்பிட்டீங்க போல. எஸ் சார். ப்ராஜெக்ட் முடிஞ்சா சார் ஃபைனல் ஸ்டெப்பில். எவ்வளோ நாள் இதே சொல்லிருப்பீங்க? 3 மாதமாக இதை சொல்லியே சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க. சார் டெஸ்டிங்கில் இருக்குது சார். ரமேஷ், வயசுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, காப்பாற்றிக்கோங்க. இனி 2 நாளில் ஃபைல் என் டேபிளில் இருக்கணும். ஷியோர் சார். அவுட். டாலு வண்டியா? சரிவா படத்துக்கு போலாம். நாளைக்கு போலாமா? என்ன நீ நாளைக்கு சொல்ற? நான் இன்னைக்கு உன்னை கூப்பிட்டு போக சொன்னேன். அப்புறம் பேசுவோம். என்ன நீ அப்புறம் பேசலாம்? அதெல்லாம் முடியாது, வா படத்துக்கு போலாம். ஒரு சொன்ன புரியாதா? போக மாட்டேன், போகல. ஹாய்ப்பா, என்னோட அப்பா, எனக்கு மட்டும் சொந்தமான என்னோட லவ்லி அப்பா. என்னடா இது புதுசாக லெட்டரெல்லாம் இருக்குன்னு பார்க்குறீங்களா? நம்ம நிறைய பேசிட்டோம்ப்பா வார்த்தைகளால். ஆனால் நான் மனசு விட்டு பேசணும். எனக்கு அது எப்படின்னு தெரியல. அதான் இந்த லெட்டர் படிங்க. நான் இன்னைக்கு அழுதுகிட்டே போனதை உங்கள் மேலே நான் கோவப்பட்டேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. அது எனக்கு சந்தோஷம்தான். ஏன்னா அது என் வாழ்க்கையில் இதுவரை நான் பார்க்காத ஒன்று. அதை இன்னைக்கு பார்த்துட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. பொதுவாக பொண்ணுங்க கிட்ட போய் நீங்கள் எப்போ சந்தோஷமாக இருந்தீங்கன்னு கேட்டால், என் லைஃப்பில் ஒரு நாள் அது நடந்துச்சு, அப்போ நான் சந்தோஷமாக இருந்தேன், இது நடந்துச்சு, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் சந்தோஷங்கிறது ஒரு வெள்ளை காகிதத்தில் நடுவில் இருக்கிற புள்ளிப்பா. ஆனால் எனக்கு நீங்கள் அப்பாவாக கிடைச்சதுனால என் வாழ்க்கையே கரப்படியாத ஒரு வெள்ளை காகிதம்ப்பா. என் வாழ்க்கையில் இந்த சோகம், கவலை, கோபம், பயம், இது மாதிரி நிறையா எனக்கு என்னன்னே தெரியாது. அதுக்கு காரணம் நீங்கள் தான். நீங்கள் இதை எதையுமே என் பக்கம் கூட நெருங்க விட்டதில்லை. என் லைஃப் ஃபுல்லாக நீங்கள் வேணும்ப்பா. லவ் யூப்பா. கொஞ்சம் கொஞ்சம் கோவப்படுங்க, மெமரி சேர்த்தணும். அப்புறம் நீங்கள் படிச்சுட்ருக்கிறப்போ நான் தூங்கிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. உங்கள் பின்னாடி திரும்பி பாருங்க. சாரி டார்லு. சாரிலாம் கேட்கக்கூடாதுன்னு தெரியாதா உனக்கு? தெரியும். அப்புறம் ஏன் ரமேஷ் சாரிலாம் கேட்குற? சும்மா. சரி சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நானே இன்னும் சாப்பிடல. அப்புறம் நீ எப்படி சாப்பிட்டுருப்ப? சும்மா சொன்னேன். நான் வேணா தோசை சுட்டு தரட்டா? தோசையா? நீயா? நான் தான். வேற யாரு? வா போலாம். பா ஒன்னு மறந்துட்டப்பா. திரும்பவும் தோசைக்கெல்லாம் மறந்துட்டியாமா? அது இல்ல, அது நம்ம இஎம்ஐக்கு எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க வீட்ல இந்த மாதிரி ஒரு டாட் இருந்தா, உங்க வீட்ல இந்த மாதிரி லிட்டில் பிரின்சஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பை.